बाबा ने तो बोला है मैं तुम बच्चों को பாபா சொல்லியிருக்கிறார், குழந்தைகளாகிய உங்களை நான் साथ लेकर के जाऊंगा। உடன் அழைத்து செல்வேன். जब तक साथ लेकर नहीं जाऊंगा எப்பொழுது வரை கூட அழைத்து செல்லவில்லையோ तब तक यही पार्ट बजाना है। அப்பொழுது வரை இங்கேதான் பாட்டு செய்ய வேண்டும். तुम बच्चों के साथ साथ रहेंगे। குழந்தைகளாகிய உங்களுடன் இருப்பார். खाएंगे पिएंगे சாப்பிடுவார், குடிப்பார், खेलेंगे, விளையாடுவார். अंत तक तुम बच्चों का साथ निभाना है। கடைசி வரை குழந்தைகளாகிய உங்களுடன் வாழ்ந்து காட்டுவார். तो शास्त्रों में गायन होता है அப்பொழுது சாஸ்திரத்தில் மகிமை பாடப்பட்டுள்ளது, भगवान के साथ का। அதாவது பகவானுடன் இருப்பதற்கான மகிமை பாடப்பட்டுள்ளது. तो बाबा गया हुआ नहीं है। அப்பொழுது பாபா ஒன்றும் செல்லவில்லை. जो तथाकथित ब्राह्मणों ने தன்னை பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் गीत बनाए दिए हैं, वियोगी गीत। வியோகி, அதாவது பிரிந்திருப்பதற்கான பாடலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். कि बाबा चला गया, அதாவது பாபா போய்விட்டார். नहीं, இல்லை, बाबा तो आया हुआ है। பாபா வந்திருக்கிறார். ज्ञानी तू आत्मा बच्चों का चयन कर रहा है। ஞானித்துவ ஆத்மாக்கள் குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறார். इसलिए ये आंख मिचौने का खेल चल रहा है। அதனால்தான் இந்த கண்மூடி விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. बाकी बाबा अपना कार्य किए बगैर वापस नहीं जा सकता। மற்றபடி பாபா தன்னுடைய காரியத்தை முடிக்காமல் திரும்பி செல்ல முடியாது. जो सदगुरु का रूप नहीं माना है, யார் சத்குருவின் உருவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ इसका मतलब उन्होंने अंतिम स्वरूप परमात्मा का இதற்கான அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பரமாத்மாவின் அந்திம் ஸ்வரூபம், கடைசி ஸ்வரூபம் ஆகிய समझा ही नहीं கடைசி ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளவில்லை. कि हमारी गति सदगति किससे होनी। அதாவது நம்முடைய கதி மற்றும் சத்கதி யார் மூலமாக நடக்க வேண்டும். संपूर्ण निश्चय बुद्धि नहीं बना। முழுமையான நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகவில்லை. इसलिए फिर निश्चय बुद्धि बनाना पड़ता है। माने அதனால் பிறகு நிச்சய புத்தி ஆக்க வேண்டி உள்ளது. परमात्मा जिस तन में प्रवेश होता है, அதாவது பரமாத்மா எந்த உடலில் பிரவேசம் ஆகுகிறாரோ उसके द्वारा भी गुप्त पार्ट बजाता है। அவர் மூலமாகவும் கூட குப்த பாட், மறைமுகமான பாட் செய்கிறார். अभी ब्राह्मणों की दुनिया में इतना समय हो गया, लंबा समय, இப்பொழுது பிராமண உலகத்தில் இவ்வளவு நேரம் கடந்து விட்டது, இவ்வளவு நீண்ட காலம் ஆகிவிட்டது. पढ़ाई पढ़ते पढ़ते बेसिक नॉलेज पढ़ते समय इतने साल हो गए। படிப்பு படித்து படித்து பேசிக் நாலேஜ் படித்த போது 33 வருடங்கள் கடந்து விட்டன. और एडवांस नॉलेज पढ़ते पढ़ते 33 साल पूरे हो गए। பிறகு அட்வான்ஸ் நாலேஜ் படித்த போதும் 33 வருடங்கள் கடந்து விட்டன. ये 66, 67, 68 साल पूरे होने जा रहे हैं। 66, 67, 68 வருடங்கள் முழுமையடைய போகிறது. अभी तक भी निश्चय अनिश्चय का चक्र क्यों चल रहा है बुद्धि में? இப்பொழுது வரை கூட நிச்சயம் அனிச்சயத்திற்கான சக்கரம் புத்தியில் ஏன் வருகிறது? है क्योंकि साधारण रूप समझते हैं, इसलिए மாணவர் சாதாரண ரூபம் என்று புரிந்து கொள்கிறார்கள். பாபா சொல்கிறார், சாதாரண ரூபம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் साधारण जो है वो बुद्धि में टिकता नहीं है। சாதாரண உருவம் புத்தியில் பதிய போவதில்லை. इसलिए अमृतवाणी में बोला हुआ है, அதனால்தான் அவ்யக்தவாணியில் கூறப்பட்டுள்ளது, आगे चल कर के ये साधारण रूप गुप्त हो जाएगा। போக போக இந்த சாதாரண உருவம் மறைந்து போய்விடும். जो साधारण रूप देखते हैं वो साधारण रूप गुप्त हो जाएगा। என்ன சாதாரண
உருவத்தை எப்பொழுது பார்க்கிறீர்களோ அந்த சாதாரண உருவம் குப்தமாகிவிடும். विराट रूप में प्रत्यक्षता होगी. விராட் ரூபத்தில் பிரத்யக்ஷத ஆகும். उस समय बच्चों को भी निश्चय बैठेगा. அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கும் கூட நிச்சயம் ஏற்படும். अभी बच्चे भी संघ के दायरे में आ जाते हैं. இப்பொழுது குழந்தைகள் சங்க பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். कोई थोड़ी उल्टी सीधी बातें आकर के कर देता है. யாராவது சில விஷயங்களை பற்றி தவறாக சொல்லிவிடுகிறார்கள். हाँ ये बात सही होगी. பிறகு சொல்கிறார்கள், ஆம் இந்த விஷயம் சரியாகத்தான் இருக்கும், बात ऐसी ही है. அதுதான் சரியான விஷயம். हम भी कभी कभी सोचते हैं நானும் கூட சில சமயம் அப்படி யோசிக்கிறேன் தான். क्या इतना ज्ञान सुनने के बावजूद भी हिलते डुलते रहते हैं. இவ்வளவு ஞானம் கேட்ட பிறகும் கூட ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் இருக்கிறார்கள். हिलते डुलते रहते हैं का मतलब क्या हुआ ஆடுவதும் அசைவதும் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? कि निश्चय बुद्धि विजयते अभी नहीं बने. அதாவது நிச்சய புத்தி விஜயத்தே, நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள். அப்படிப்பட்ட நிலை இப்பொழுது இல்லை. क्यों नहीं बने हैं? ஏன் அப்படி ஆகவில்லை? कारण क्या है? காரணம் என்ன? इतना श्रेष्ठ ज्ञान मिल रहा है, இவ்வளவு சிரேஷ்டமான ஞானம் கிடைக்கிறது. बेसिक में भी और एडवांस में भी, பேசிக்கிலும் கூட மற்றும் அட்வான்ஸிலும் கூட. और फिर उसको उसका रूप स्वरूप जो है उनकी बुद्धि में, பிறகு அவருடைய ரூபம் ஸ்வரூபம் उसी रूप में क्यों नहीं बैठता அந்த உருவத்தில் ஏன் புத்தியில் பதிவதில்லை? जैसा ज्ञान सुनाया हुआ है. எப்படி ஞானம் சொல்லப்பட்டுள்ளதோ அப்படி. ऊपर नीचे क्यों होते रहते हैं? ஏன் மேலும் கீழும் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள்? क्योंकि जन्म जन्मांतर की इम्प्योरिटी रही है. ஏனென்றால் ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான இம்பியூரிட்டி உள்ளது. अरे फाइनल परीक्षा होगी. फाइनल परीक्षा में सुप्रीम टीचर ஃபைனல் பரீட்சை நடக்கும். ஃபைனல் பரீட்சையில் சுப்ரீம் டீச்சர் साथ रहता है क्या? साथ கூட இருப்பாரா? देता है? உதவி செய்வாரா? ஒத்துழைப்பு கொடுப்பாரா? नहीं देता है இல்லை, ஒத்துழைக்க மாட்டார். तो कुछ समय साथ रहेगा. அப்பொழுது கொஞ்ச நேரம் கூட இருப்பார். फिर क्या होगा பிறகு என்ன ஆகும்? है? जब फाइनल पेपर होगा எப்பொழுது ஃபைனல் பரீட்சை நடக்குமோ तो तुम्हारे सबके साथ नहीं रहेगा. அப்பொழுது உங்கள் அனைவருடன் இருக்க மாட்டார். ब्रह्मा बाबा गुप्त में क्यों चले गए? பிரம்மா பாபா ஏன் மறைமுகமாகிவிட்டு போய்விட்டார்? बच्चों की परीक्षा लेना चाहिए या नहीं लेना चाहिए? குழந்தைகளுக்கு பரீட்சை வைப்பதற்காக குழந்தைகளுக்கு பரீட்சை வைக்க வேண்டுமா இல்லையா? अरे सामने बैठे हैं तब तो कोई बड़ी बात नहीं. அரே, முன்னால் இருக்கும் பொழுது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. अपने को सुधार लेंगे. தன்னை திருத்திக் கொள்வார்கள். सामने न हो फिर भी अच्छा काम करके दिखाएं. முன்னால் இல்லை, ஆனாலும் கூட நன்றாக வேலை செய்து காட்ட வேண்டும். माला में नंबर लाके दिखाएं. மாலையில் நம்பர் எடுத்து காட்ட வேண்டும். तब बात है. அது பெரிய விஷயம். माला तैयार होने के लिए अंत तक बाप को गुप्त रहना है. பாபா சொல்கிறார், மாலை தயாராகுவதற்காக பாபாவுக்கு கடைசி வரை மறைமுகமாக இருக்க வேண்டும். जब माला तैयार हो जाए எப்பொழுது மாலை தயாராகி விடுகிறதோ तो बच्चे प्रत्यक्ष हो गए. பிறகு குழந்தைகள் பிரத்யட்சமாவார்கள், அதாவது வெளிப்படுவார்கள். सन सोस फादर कहा जाता है, फादर सोस सन्स कहा जाता है. சன் சோஸ் ஃபாதர், ஃபாதர் சோஸ் சன் என்று சொல்லப்படுகிறது. तो அதாவது குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார்கள், தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துவார். सर्वशक्तिवान कौन है? पहले அப்பொழுது சர்வசக்திவான் யார்? तो कौन किसको पहले प्रत्यक्ष करेगा? யார் யாரை முதலில் வெளிப்படுத்துவார்கள்? बाप ही बच्चों को प्रत्यक्ष करेगा. தந்தை தான் குழந்தைகளை வெளிப்படுத்துவார். तो अगर खुद पहले प्रत्यक्ष हो जाए ஒருவேளை தானே தந்தையே முதலில் பிரத்யட்சமாகிவிட்டார் என்றால் तो बच्चों को प्रत्यक्ष होने की संभावना रहेगी. பிறகு குழந்தைகள் பிரத்யட்சமாகுவதற்கு
ஏதாவது சான்சஸ் இருக்கிறது? इसलिए बाप अपने को गुप्त रखता है இல்லை. அதனால்தான் தந்தை முதலில் தன்னை மறைமுகமாக வைத்துக் கொள்கிறார். और बच्चों को पहले प्रत्यक्ष करता है, फिर பிறகு குழந்தைகளை வெளிப்படுத்துகிறார். बच्चे प्रत्यक्ष होकर की दुनिया में बाप को प्रत्यक्ष करते हैं. பிறகு குழந்தைகள் பிரத்யட்சமாகி குழந்தைகள் வெளிப்பட்ட பிறகு தந்தையை வெளிப்படுத்துகிறார்கள்.